ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான ஆம்லா பிக்கிள் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லாஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணணும். இந்த மாதிரி ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் கூல் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ நல்லா வெந்திருக்கும். நம்ம வந்து இது ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஆம்லாஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவு சில்லி பவுடர் இதோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம சோம்பு பவுடர் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம மஸ்டர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஆம்லாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். Tasty Amla pickle is ready. Thanks for watching.